Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important question in the disaster management. See, disaster management is one of the vague subject. So, in case it is also unpredictable. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு சில வருஷம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இன்கேஸ் ஏதாவது டிசாஸ்டர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நடந்திருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு அர்த்குவேக் வந்திருக்கு, ஆர்எல்ஸ் ஃப்ளட்டு, ஆர்எல்ஸ் லேண்ட்ஸ்லைடு, இதெல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஷிமத் லேண்ட்ஸ்லைட்ஸ் உத்தரகாண்டில் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து நடந்தது. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வருஷமே கொஷின் கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா வருஷமும் இது மாதிரி நடக்காது. ஸோ அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டிசாஸ்டர் நடக்குது, டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி கொஷின் கேட்பாங்க, ஆர்எல்ஸ் அதோட இம்பாக்டை பற்றி கொஷின் கேட்பாங்க, ஆர்எல்ஸ் கவர்மெண்ட்டோட பாலிசிஸை பற்றி கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க் கிளாசிக்கல் கொஷின்ஸ், நம்ம ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனை பற்றி கொஷின் வரும். ஸோ அதர் தேன் திஸ் பிஒய்க்யூஸை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். சி ஃபர்ஸ்ட் திங், வல்னரபிலிட்டி இஸ் அன் எசென்ஷியல் எலிமெண்ட். சி வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட் ஃபார் டிஃபைனிங் த டிசாஸ்டர் இம்பாக்ட். சி பாதிப்பு, வல்னரபிலிட்டி இஸ் நத்திங் பட் பாதிப்பு, அண்ட் இட்ஸ் அ த்ரெட் டு த பீப்புள். ஸோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாதிப்பு. ஸோ தமிழில் வந்து பாதிப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் அ எசென்ஷியல் எலிமெண்ட் டு ஃபார் டிஃபைனிங் தி டிசாஸ்டர் இம்பாக்ட். ஒரு டிசாஸ்டரோட இம்பாக்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு வல்னரபிலிட்டி வந்து ஒரு பெரிய எசென்ஷியல் எலிமெண்ட். ஸோ வல்னரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் டு த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். சி ஹூ ஆர் மோர் வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடிய, ஹூ ஆர் மோர் வல்னரபிள் டு த ஃப்ளட்ஸ். ஸோ கொஷின் வந்து என்ன அப்படின்னா, ஹூ ஆர் மோர் வல்னரபிள் டு த ஃப்ளட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன? யார் வந்து இந்த ஃப்ளட்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர் சைடில் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கடுத்து ரிவர் சைட்லேயே வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளட்னால பாதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னா, அந்த டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசஸ்லேயே வந்து இந்த ரூஃப்டு ஹவுஸ் இல்லாமல் தேட்ச்டு மீன்ஸ் ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி லிட்ரலி புவர் பீப்புள். ஸோ சி ஹூ ஆர் வல்னரபிள் டு த ஃப்ளட்ஸ். ஸோ இவங்க. ஸோ இதை தான் வந்து கேட்குறாங்க. கொஷின் என்ன அப்படின்னா, வல்னரபிலிட்டி இஸ் அன் எசென்ஷியல் எலிமெண்ட் ஃபார் டிஃபைனிங் த டிசாஸ்டர். Okay, so and how and why can vulnerability to disaster can be characterized? So how and why, எப்படி நீங்க vulnerability வந்து characterize பண்றீங்க? So you should know the characterization of vulnerability. ஒருத்தரை எப்படி நீங்க வந்து லிட்டரலா ஒரே இந்த வார்த்தைக்கு இதுக்கு வந்து ஒரு ஓவரால் ஆன்சர் அப்படின்னா புவர் இஸ் vulnerable to every disaster. Poor is vulnerable to heat wave, poor is vulnerable to flood, poor is vulnerable to earthquake, poor is vulnerable to anything. ஸோ பட் என்னன்னா அதோட எப்படி நீங்கள் அதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் கொஷின் புரியறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும். இப்போது இது வந்து ஒரு 10 மார்க்கர் கொஷின். ஸோ இதோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் எர்த்குவேக்காக இருந்தால் எர்த்குவேக், அதுக்கப்புறம் அந்தந்த பர்டிகுலர் டிசாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 டெஃபினிஷன், இன்ட்ரோடக்ஷன். பட் இது வந்து ஒரு ஓவரால் கொஷின்ங்கிறதுனால யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனோட டெஃபினிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஆஸ் பர் யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், வல்னரபிலிட்டி ரெஃபர்ஸ் டு கண்டிஷன்ஸ் determined by social, economical, physical and environmental factors. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் ஒருத்தர் வல்னரபிளாக இல்லையா. இப்போ ரிவர் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரிவர் சைடில் சோஷியல் அப்படிங்கிறது புவர் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ லோயர் கேஸ்ட் பீப்புள், சோஷியலில் லோயர் கேஸ்ட் பீப்புள். ஸோ எக்கனாமிக்கல் அப்படின்னா புவர் பீப்புள். ஃபிசிக்கல் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஹவுசஸ். ஸோ என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது அவங்களோட என்விரான்மெண்ட்டே இட் இஸ் சசப்டபிள் டு ஃப்ளட்ஸ்.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அதை வச்சே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ these factors increases the susceptibility of individual and community to the hazards. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தரை ஒரு இண்டிவிஜுவலையோ ஒரு கம்யூனிட்டியோ ஸோ ரெண்டு பேரையுமே என்ன பண்ணுது அப்படின்னா சசப்டபிள் டு தி டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டருக்கு வல்னரபிளாக மாற்றுது. Vulnerability can be characterized. So first part of the question, characterization of vulnerability. Exposure to the hazards. So exposure டு த ஹசார்ட்ஸ். யார் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆவாங்க? அந்த ஹசார்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் போன் ஜோனில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கக்கூடியவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின் பக்கம் இருக்கக்கூடியவங்க ஆர் எக்ஸ்போஷர் டு வல்கனோஸ். ஸோ ரிவர் பக்கம் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்போஷர் டு ஃப்ளட்ஸ். ஸோ அதே தான் செட்டில்மெண்ட் ஆன் ரிவர் பேங்க்ஸ் அண்ட் செஸ்மிக் ஜோன்ஸ் ஆர் மோர் வல்னரபிள். ஸோ தீஸ் பீப்புள் ஹைலி செஸ்மிக் ஏரியாவில் ஜோனில் இருக்கக்கூடியவங்க எர்த்குவேக் வல்னரபிள், செட்டில்மெண்ட்ஸ் ஆன் ரிவர் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஃப்ளட்ஸுக்கு வல்னரபிள். அடாப்டிவ் ஆஃப் கோப்பிங் கெப்பாசிட்டி. சி vulnerability characterization follows. First, exposure to the hazards. Second characteristics வந்து பார்த்தீங்கன்னா adaptive to the coping capacity, ability to predict, prepare and respond and recover. ஸோ செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அடாப்டபிலிட்டி. ஸோ நம்ம ப்ரெடிக்டும் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும், அதே டைமில் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்ஸ் அடாப்டபிலிட்டி டு எர்த்குவேக்ஸ். சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி இம்பேக்டட் த மார்ஜினலைஸ்டு செக்ஷன். எஸ், சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது போராக இருக்கிறவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. டிசாஸ்டர் இன்டியூஸ்ட் மைக்ரேஷன்ஸ். பிகாஸ் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஃப்ளட் வந்துக்கிட்டே இருக்குன்னா எனக்கு ஆல்ரெடி நான் புவர், எனக்கு எக்கனாமிக் லாஸஸ், ஆல்ரெடி நான் புவர், எனக்கு எக்கனாமிக் லாஸஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணப்போ மைக்ரேட் ஆக ஆரம்பிப்பேன். ஸோ டிசாஸ்டர் இன்டியூஸ்ட் மைக்ரேஷன்ஸ். கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெடினஸ். ஹைலி ரெடினஸ், கவர்மெண்ட் ரெடியாக இருந்தால், இப்போ ஒரு மான்சூன் சீசனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த டைம் ரெடியாக இருக்கோம், ஃப்ளட் வந்தால் ஃப்ளட் வராத அளவுக்கு எல்லா ட்ரைனேஜும் சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலி ரெடினஸ், ரெடியூஸ்டு வல்னரபிலிட்டி. அப்போது ரெடியாக இல்லை அப்படின்னா ஃபைனலாக அது என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் த வல்னரபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஷிமத் கிரைசிஸ், சென்னை ஃப்ளட்ஸ். ஓகே, என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஸோ இன்க்ரீசஸ் த வல்னரபிலிட்டி. ஸோ டிசாஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டரைசேஷனில் ஃபர்ஸ்ட் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட்டு exposure to the hazards, adaptive to the capacity, socio-economic conditions, governance and institutional readiness, and fifth one is environmental degradation. ஸோ நீங்கள் என்விரான்மெண்ட்டை டிகிரேட் பண்ண வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். டே 0 இன் சென்னை டியூ டு என்க்ரோச்மெண்ட். ஸோ டே 0ங்கிறது என்னது? வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் அண்டு சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ சோஷியல் கொஹெஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க டிசாஸ்டர் நடக்குதோ இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியோ எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குன்னா புவர் ரெக்கவரி, அவ்வளோதான். ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் அக்சஸ் டு த சர்வீசஸ். எல்டர்லி அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆர் மோர் வல்னரபிள். ஸோ இது நமக்கு எப்பயுமே தெரியும். இவங்க எல்லாரும் இட் இஸ் லைக் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்ஸ், அதாவது எக்ஸ்போஷர் டு த ஹசார்ட்ஸ், அடுத்து அடாப்டிவ் கெப்பாசிட்டி, சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன், கவர்மெண்ட், அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், அடுத்து சப்போர்ட் சிஸ்டம், அடுத்து ஹெல்த் ஸ்டேட்டஸ். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸு, கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் பாதிக்கும். சோஷியல் வல்னரபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் அ சொசைட்டி? விமன் இஸ் அ சொசைட்டி. ஸோ விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். விமன்ஸ் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்தால் அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் ஃபேஸஸ் வயலன்ஸ் அண்ட் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி. ஸோ இது நேபாள் earthquake 2015 இது நடந்தது. ஸோ எக்கனாமிக் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது, எஸ் யூ நோ தட் ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி இஸ் லிங்க்டு வித் எக்கனாமிக் வல்னரபிலிட்டி. ஸோ லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் சேவிங்ஸ், அசட்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்போ ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் போட்ஸை லாஸ் பண்ணுறது, எர்த்குவேக் அப்போ பில்டிங்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும். ஸோ லைவ்லிஹுட் லாஸஸும் நடக்குது. இன்ஸ்டிடியூஷனல் வல்னரபிலிட்டி. ஸோ ஒரு டைமும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் நடந்துகிட்டே இருக்குன்னா இப்போ வருஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போது வீக் கவர்னன்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் நார்ம்ஸ் அண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், டிலேடு ரெஸ்பான்ஸ், ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது வீக் கவர்னன்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட்.
ஸோ இவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணாததுனாலையும் நமக்கு வந்து டிசாஸ்டர் நடக்கும். டெக்னாலஜிக்கல் வல்னரபிலிட்டி, risk due to industrial and infrastructural failures. Bhopal gas tragedy is one of the best example. So for technological vulnerability, geographical vulnerability, ஸோ இது வந்து மாற்றவே முடியாது. அதுதான் ஜோஷிமத் கிரைசிஸ் எல்லாமே. ஸோ ஹிமாலயன் டவுன்ஸ் எப்பயுமே லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஸோ ஃபினாமினா வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சசப்டபிள் டு கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வல்னரபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோம். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டியை பார்த்தோம். ஸோ ரெண்டுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது அந்தந்த இப்போ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ஜியாகிரபிக்கல், கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அடாப்டிவ் கெப்பாசிட்டி. அதுக்கு அடுத்தபடியாக டைப்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல், எக்கனாமிக்கல், இன்ஸ்டிடியூஷனல், டெக்னாலஜிக்கல் வல்னரபிலிட்டி. இதை கன்க்ளூட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், மேப்பிங் வல்னரபிலிட்டிஸ், இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அட் கிராஸ் ரூட் ஆர் எசென்ஷியல். யூ ஷுட் மேப் த வல்னரபிலிட்டி. இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் கொண்டு வரணும், கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வரணும், அட் த கிராஸ் ரூட் லெவல் கொண்டு வரணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெதர் ரெடினஸ் வந்து மீன்ஸ் இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஆர் ரெடி டு ரெடி ஃபார் டு ஃபேஸ் தி டிசாஸ்டர். வெதர் ரெடி அண்ட் கிளைமேட் ஸ்மார்ட் பாரத். ஸோ வெதர் ரெடி அண்ட் கிளைமேட் ஸ்மார்ட் ஃபார் பாரத். ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ சி this is a unique initiative of UPSC Vinod cards. Okay, see, vulnerability is essential element for defining disaster impact and its threat to people as per UNDRR. Vulnerability refers to conditions determined by physical, social, economical, environmental factor or process which increases the susceptibility of individual, community, asset or system to impact the assets. Vulnerability can be characterized. Characteristics of vulnerability: exposure to the hazards. Communities located at hazard-prone zones are more vulnerable. So like river banks, coastal, seismic zones. Adaptive capacity: ability to adjust, cope and recover, reduce the vulnerability. Example, Japan earthquake preparedness and early warning systems. Socioeconomic conditions: poverty, inequality, marginalization increases the vulnerability. Impact of cyclones on fisher folks communities, urban slum vulnerability. Governance and institutional readiness: effective governance and coordination and enforcement reduction vulnerability. Delay in response during Uttarakhand flood due to weak coordination. Environmental degradation: loss of ecosystem, increase in exposure and vulnerability. Example, Chennai floods in 2050 due to encroachment of lakes and wetlands. Support system and social welfareness: social networking, strong social cohesion, community support reduces the vulnerability. Community-based disaster risk management in Odisha reduces the cyclone impact. So that's an example. Health status and access to services: poor health and lack of access increases the vulnerability. Elderly, disabled and children are vulnerable in extreme heat and disasters. So இதெல்லாம் vulnerability characteristics. Different types of vulnerability என்னது? Physical vulnerability: threat to physical infrastructure like buildings, roads, bridges, utilities, communication networks. Social vulnerability related to demographic, social inequality, gender, caste, age. Example, women in Nepal earthquake. Economic vulnerability: loss of livelihood, savings, asset, income source. Fishermen losing boats. Institutional vulnerability: weak laws, poor enforcement, lack of coordination. Technological vulnerability: depending on fragile technology and infrastructure. Geographical vulnerability due to location, terrain, soil, geology. So, இதுக்கு அடுத்தபடியா current affairs update. See, current affairs update in 2023 and 24. 2024 World Meteorological Organization report: Asia faces highest disaster risk. Losses due to climate hazards increases in 80% in last 20 years. So, Asia வந்து ரொம்ப vulnerable conditionல தான் இருக்கு. Okay. 2023 Himachal Pradesh floods. Cloudburst, unplanned construction is a vulnerable zone, causes massive losses. So இதை பேஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. 2023 cyclone Mikahuan, Chennai floods highlights urban drainage vulnerability and encroachment issues. Heat waves. So இந்த வருஷம் we can expect heat waves or drought. So over 200 plus heat waves day recorded in India. Vulnerable groups like elderly, children, outdoor workers. Global context: IPCC report AR6. Stressed and vulnerability stresses than that vulnerability is critical as exposure in disaster risk reduction. Okay.
So see, what is important now? Climate change is increasing. So you know that rapid urbanization, unplanned development, environmental degradation. Sendai Framework 2015 to 30 calls for reduction of disaster risk through understanding the vulnerability. And key initiatives by India. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். National Disaster Management Act 2005. Sendai Framework Disaster Risk Reduction 2015 to 30. India is a signatory member. National Disaster Management Plan, National Disaster Risk Reduction Force Fund, Early Warning System, IMD and INCOIS, PM Gati Shakti for Resilient Infrastructure, Community-Based Disaster Risk Management. So, mapping the vulnerability is essential for informed planning and land use management, inclusive governance and capacity building, early warning and risk reduction, building climate resilient and disaster risk Bharat. Way forward. ஸோ இது எப்படி நம்ம கொண்டு போகிறோம்? மெயின் ஸ்ட்ரீம் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் இன்டூ டெவலப்மெண்ட் பிளானிங். நம்ம என்ன பண்ணணும்? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனும் கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷனையும் பிளானிங்லேயே கொண்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கோசிஸ்டம் பேஸ்ட் சொல்யூஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும். Strengthen data technology and local knowledge for risk assessment. Promote inclusive growth, focusing on more vulnerable sections. Enhance community preparedness and culture for the safety. See, everything has been இந்த கார்ட்ஸும் இந்த ஆன்சரும் என்னோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை அங்கே அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஓவரால் கொஷின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். Keep following, keep supporting UPSC Vinod. Thank you.